ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ வந்து நாடகத்தில் உள்ளவங்களுக்கு வந்து 2 ட்ரெஸ்ஸு தைக்க கொடுத்துருக்காங்க. அவங்க யார் தைக்க கொடுத்துருக்காங்கன்னு நான் பேர் சொல்ல விரும்பலை. அவங்க போட்டு வழியாக பண்ணும்போது இந்த ட்ரெஸ்ஸை நான் இப்போ காட்டுற ட்ரெஸ்ஸை நீங்கள் அப்போ அவங்க போடும்போது பார்ப்பீங்க. அப்போ வந்து யாருக்கு தைச்சிருக்கேன்னு நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. அதனால் முதல்ல என்ட்ரன்ஸ் ட்ரெஸ்ஸு பார்ப்பேன். அவங்க என்னையோட கொஞ்சம் கிட்ட தான், அதனால் எனக்கு கொஞ்சம் உயரமாக இருக்குது, அவங்க கிட்டலாம். இதை போட்டு இப்போ 2 பேண்ட் கட்டிக்கிறது. அதுக்கப்புறமா இது வந்து முன்னாடி சும்மா கட்டி மட்டும் காட்டுறேன். கட்டி மட்டும் காட்டுறேன். பின்னாடி போடலை, போட முடியாது, அடுத்த முடியாது. அதனால் அவங்க கொஞ்சம் ஷார்ட்டாகவே இருப்பாங்க. அதனால் வந்து நான் போட்டு காட்ட முடியாது. இது வந்து இடுப்பில் கட்டில் கட்டி அவங்களுக்கு ஒரு டாட்டு போட்டிருக்கேன். இந்த டாட்டு வந்து இடுப்புக்கு கட்டலை அப்படின்னா இதை நீங்கள் பிரித்து விட்டுக்கலாம். அதுக்காக ஒரு டாட்டு போட்டு தான் இந்த வச்சுருக்கேன். இது நான் மூணு வேண்டியது நான் பேருக்கு சொல்லி பார்த்தேன். ஊட்டிக்கு வந்துச்சு. இந்த இடத்துல ஃபுல் ட்ரெஸ்ஸு போடலை, போட்டு காட்ட முடியாது. போட்டாச்சு. பார்த்தீங்கன்னா சட்டை இது வந்து சட்டை. நான் முன்னாடி வந்து கிராஸ் தப்பு வச்சுருக்க மாதிரி தான், இதில் வந்து நான் இன்னும் ஜிப்பு வைக்கலை. ஏன்னா இங்கே ஜிப்பு கிடைக்கல, அதனால் ஜிப்பு வைக்கலை. சட்டையை நான் வந்து காய் திருப்பி போட்டு பார்க்குறேன். போட்டுட்டு தம்பி அடையாது சட்டை இப்படி போடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த கையில் இந்த மாதிரி வந்துட்டு அவங்க இப்படி நம்ம வந்து கட்டிக்கலாம். பேக் பொசிஷன் சொல்லிட்டு கட்டிக்கலாம். கட்டிக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். இது வந்து உள்ள பேண்ட்டுக்கு வேறு இப்படி உள்ள பேண்ட்டுக்கு வேறு இப்படி உள்ள போயிடும். இது சட்டைக்கு மேலே இருக்குது. அவ்வளோதான். அவங்க துணி வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்து கொடுத்ததுனால இருக்கிற வச்சு தைச்சிக்கலாம். சரிங்களா? இது என்ட்ரன்ஸ் ட்ரெஸ்ஸு. தண்ணி மாதிரி வெளியிடுவா. குறைவிடுவா. எல்லாம் பார்க்கணும். அதுக்கப்புறமும் இது வந்து அதே மாதிரி தான் சட்டை எனக்கு இருந்தது. அதனால் இது வந்து நல்ல வண்ணத்துக்குன்னு சொன்னாங்க. நல்ல வண்ணத்துக்குன்னு சொன்னாங்க. நல்ல வண்ணத்துக்கும் சட்டை தைச்சிருக்கிறேன். அதுவும் இதே மாதிரி தான் முன்னாடி டயர் கப்பல் வச்சுருக்கிறேன். இந்த சட்டை கட்டிக்கிங்க. இதையும் கிராஸ் கட்டிங்கன்னா ஒன்றா. இது வந்து துணி கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால இருக்கிற துணியில் வச்சுருக்கேன். தாவணி மாதிரி இப்படி போட்டு இதை மேலே போட்டு அவங்க அரைச்சிட முடியுதான். அதுக்கப்புறம் இது சட்டையும் பாவனையும். அதுக்கப்புறம் இது வந்து இடுப்பில் கட்டிக்கிறதுக்கு இப்படி கட்டிக்கிறதுக்கு ஒவ்வொன்றா தைக்கணும். இடுப்பில் கட்டிக்கிறதுக்கு அப்புறம் வந்து இருக்கட்டும், எல்லாத்தையும் வச்சு போட முடியும். இது வந்து பாவனை.
இது வந்து பிஸ்கட்டிங் பார்த்தீங்கன்னா இது வந்து பிஸ்கட்டிங். நான் இப்போ காரணம் அந்த சட்டையெல்லாம் போட்டு மீன் பண்ணியிருக்கேன். அது மேலே அந்த ஆட்டு வந்து அது மேலே வச்சுட்டு இது வந்து பிஸ்கட்டிங். இங்கே வந்து டைட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். டான்ஸ் பண்ணணுன்னாலும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அதனால் இது வந்து பிஸ்கட் மாடல். இந்த பிஸ்கட்டிங் இது வந்து நந்தவனத்துக்காக இது போட்டுக்கலாம். அப்புறம் 2 ட்ரெஸ்ஸுமே ஒரு ட்ரெஸ்ஸுக்கு எத்தனை அட்டாச்மெண்ட் வருது. இதில் லைனிங்கு லேஸு இதெல்லாம் தைக்கணும். ஆனால் காசு வாங்கும்போது தான் என்ன சொல்கிறாங்க தெரியல. சரி பரவாயில்ல. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி தைக்கணும்னா ஆர்டர் கொடுங்க. உங்களுக்கு தரேன். வேணும்னா அது அளவு சட்டை சார். இது வந்து அவங்க அளவு சட்டை. ஆனால் அந்த அளவு பார்க்கவே இல்லை. அவங்க அளவு கொடுக்குறேன். அதனால் அந்த அளவில் தான் இப்போ தைச்சிருக்கேன் நான். ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் டிஸ்டெல்லாம் அது கொஞ்சம் அமைதி மேலே ஏறி தெரிகிற மாதிரி இருந்தது. அதனால் அந்த இதை வந்து அதை போட்டு காட்டினாங்க இந்த மாதிரி இருக்குன்னு. அதை வந்து தெரியாத அளவுக்கு தைக்கணும்னு சொன்னாங்க. அதனால் அதை அப்படியே தைச்சி வச்சுருக்கேன். அந்த சட்டையை நான் அளவு அவங்க அதுக்காகவே அளந்து எடுத்துகிட்டு வந்து நான் உங்களுக்கு இது மாதிரி வேணும்னா பிடிச்சிருந்தா ஆர்டர் கொடுங்க. தரேன். தப்பாக தைச்சிருந்தாலும் அதே பண்ணிக்கோங்க. போக போக நான் கரெக்ட் பண்ணி உங்களுக்கு தரேன். சரிங்களா?